சால்வி மேக்ஸிமம் மூவிக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிறிஸ் வேலை செய்கிற கம்பெனி நான் நேரில் போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நான் போனதும் இல்லை, கூட்டி கொண்டு போய் காட்டுறதும் இல்லை. இப்போ நான் வந்து அவனை கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். அவர்கிட்ட படித்த ஸ்கூலும் கம்பெனியும் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அன்றைக்கு வந்து இதில் காட்டியிருப்பாரு. இப்போ நேரில் போய் பார்ப்போம். ஓகேவா? அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் போகலாம். நண்பர்களே, 20 நிமிஷத்தில் கிறிஸ் வேலை செய்த கம்பெனிக்கு வந்துட்டோம். மெயின் இதுதானே. ஓகே பாருங்கள், போய்க்கே பெக்கோ நிற்குது ஜேசிபி. ஓகே, இப்படியே நேராக போகணும். ஓகேவா? அந்த போர்டை கடந்து அப்படியே நேராக போகணுன்னா அதில் ஜேசிபி இருக்கும். ஓகேவா? இங்கெல்லாம் சுற்றி இப்போ கம்பெனி கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஓகேவா? இது வந்து ஆமரான் பேட்டரி கம்பெனிங்க. ஸோ ஃபுல்லாக வந்து காருக்கு தேவையான பேட்டரிஸ் அந்த மாதிரி உருவாக்குற கம்பெனிஸ் இது வந்து நேராக போக வழியில் இருக்குது. நேராக போகணும். ஓகே, கிட்ட வந்தாச்சு. இதுதாங்க நாங்கள் வேலை செய்கிற கம்பெனி. ஸோ எக்ஸிஎம்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸிலேட்டர்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனி தான். ஃபுல்லாகவே எக்ஸிலேட்டர் தான். பாருங்கள், எக்ஸிலேட்டர் நிற்கிது. இதெல்லாமே ரெடி பண்ணது தான். அசம்பிளி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்ட் ஷாப்புக்கு போகிறதுக்காக. பாருங்க. ஓகேவா? சூப்பராக இருக்குதுங்க. கிறிஸ் வேலை செய்த கம்பெனி நான் பார்க்குறேன். கிறிஸ் அது நிற்குது. ட்ரக் ரைனர்ஸ் பேசுங்க. எங்களை என்ன? ஸோ ட்ரக் ரைனு இது ஃபுல்லாகவே இதுவும் அதுதான், சேம் அதுதான். பாரு, இது என்ன நடுவில் தோட்டங்கள்லாம் இருக்குது. அது அவங்க கார்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி மூலமாக கார்டன். இது பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸிலேட்டர் நிற்கிது பாருங்கள். ஸோ எல்லாம் ரெடி பண்ணது தான். இது நிறைய பஸ்ஸு, கார்ஸு, இது ஃபுல்லாக கம்பெனிஸ் தான். கம்பெனிஸ் கார் தான். பாருங்கள், எக்ஸிலேட்டர் இது. ஸோ இதுதான் வந்து இன்னொரு கம்பெனியோட என்ட்ரன்ஸ் இது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்பெனி தாங்க. புது கம்பெனி கட்டிகிட்ருக்காங்க. அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி. ஸோ எக்ஸாக்ட் எல்லாம் வேலை செய்துட்ருக்காங்க. நம்ம உள்ளே வந்து ஷிஃப்ட் ஓடிட்டுருக்கு. ஜென்ரலாக ஷிஃப்ட் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபுல்லாக கம்பெனி கார்ஸ் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கால பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எனக்கு பிடிச்ச நாவல் பழம் இருக்குது. சரி ஓகே, நாவல் பழம் சாப்பிடுவோம். அதனால் சீசனுக்கு தான் நாவல் பழம் கிடைக்கும்னு போயிட்டு நாவல் பழம் வாங்க போனோம். ஓகேவா? பாருங்க, இது என்னது? டிராகன் இருக்குது. அந்த பக்கம் முழுமுள்ளாக இருக்குது பாருங்க, அந்த பழம். சொல்லுங்க. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இது படித்தது நான் ஸ்கூலுங்க. ஸோ அந்த ஸ்கூல் தான் உள்ளே இருக்குது. ஸ்கூலு அந்த உள்ளே தான் இருக்குது. எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு சொல்லலாம். நாங்கள் போகலை. ஸோ இதுங்க தான் நான் படித்தது. 11th and 12th படித்தது. உண்மையா? ஆமாம், இது படித்து தான் நான் வந்து காலேஜுக்கு போனேன். இது முடிச்சுட்டு. ஸோ அங்கே பாருங்க, உள்ள பசங்க படிச்சுட்டு இருக்காங்களா. உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் ரூம் தான். ஸோ அதுதான் பழைய மெமரிஸ்லாம் உள்ளே போய் காட்ட முடியாது. பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுங்க. ஸோ பார்க்கும்போது ஸோ இந்த நம்ம வந்து சைக்கிளே வருவோம். ஸோ பாருங்கள், இங்கால பார்த்தீங்கன்னா என்னது, செல்ஃபி ஸ்டிக்கு உடஞ்சிடுச்சு. ஸோ பெபிக்கு வேண்டி வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? நாவல் பழம். ஓகே, நாவல் பழம் வந்து எவ்வளோட 1/4 கிலோ? 100 ரூபாய். 120 100 போட்டு. நண்பர்களே, இது நாங்கள் வந்து வேற பழம் வாங்கியிருக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லா பழமும் சாப்பிட்ருக்கோம். நாவல் பழம் நாங்கள் வந்து அந்த சீசன்லாம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சீசன் வந்துருக்குது, அதான் கிடைச்சிருக்குது. இப்போ புதுசு குண்டு. நான் எங்கள் ஊரில் வந்து குட்டியாக இருக்கும். புரியுது? அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் இதாக இருக்கும். சூப்பராக இருக்கு. இது உப்பு போட்டா பெருசு. டேஸ்ட் அப்படிங்க. நாவல் பழம் கண்டிங்கன்னா அந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? அந்த சீசனில் தான் கிடைக்கும். எல்லாம் மிச்ச பழம் எல்லாம் சந்தையில் கூட கிடைக்கும். நாவல் பழம் சீசன் அந்த இதெல்லாம் கிடைக்கும்ண்ணே. ஆமாம், இந்த ஹைப்ரிட் நார்மல் பார்த்தீங்கன்னா நாகப்பழம் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த நாகப்பழம் வந்து ஹைப்ரிட் நாகப்பழம். அது தனியாக ஒரு மரம் இருக்குது ஹைப்ரிட். பெருசாக இருக்கும். நார்மல் பழம் விட இது பெருசாக இருக்கும். ஹைப்ரிட்னா உயர்ந்தது சொல்லுவாங்க. ஹைப்ரிட் அது வந்து நாக்கு அரிக்கும். நாக்கு அரிக்காது. அதான் அதுக்கு வித்தியாசம்.
ஹைப்ரிட் சாப்பிட்றது நல்லது. நம்மளுக்கும் நல்லது தான், சின்ன சின்ன இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஹைப்ரிட் சாப்பிட்றது இன்னும் நல்லது. ஓகே, இது மழை வரல காய்ஸ், ஓகேவா? மழை வந்துடும்னு நாங்கள் 1 மணிக்கெல்லாம் போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மழை வந்த நான் வந்ததுலேருந்து முதல்ல வந்து எனக்கு என்னதில் ஃபோனில் காட்டியிருந்தாரு. எனக்கு சரி கம்பெனி தானே அப்படின்ட்டு நீங்களாம் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் நேராக போகணும். இன்றைக்கி மழை வரல. ஓகே, இப்போ வந்து கம்பெனி டீட்டெயிலை பற்றி இப்போ கிறிஸ் சொல்லுங்கள். ஓகேவா? எக்ஸிலேட்டர் கம்பெனிங்க. ஸோ பேசிக்கலி அதான் சொல்லிட்டீங்களே. பாருங்கள் நண்பர்களே, பார்த்துருப்பீங்க. நான் கிறிஸ்ட கேட்டேன், கிறிஸ் நீ வேலை செஞ்ச கம்பெனியும் அடுத்து நீ படித்த ஸ்கூல்லே நீராக காட்டு என்று சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க, ஏதோ ஒரு கம்பெனி எடுத்து போடுறியா அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நேராக போன கம்பெனிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான் ட்ராவல். இங்கே தான் இருக்க கம்பெனி. அந்த கம்பெனி பற்றி சொன்னோன்னா எக்ஸ்லேட்டர் கம்பெனியும், ரெண்டாவது நீ பார்த்தியம்மா இன்னொன்று இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இன்னொரு கம்பெனி. ஸோ என்னென்னா அது கம்பெனி தான் பேசிக். இது வந்து பெரிய பெரிய கிரைன்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணுற இடம் இது. இன்னொன்று வந்து வெறும் எக்ஸ்லேட்டர் ரெடி பண்ணுற இடம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது 2வது பிளான்ஸ் ஒர்க் பண்ணது. ஸோ அதுதான் இதில் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடுத்தது கேட்டிருந்தாங்க எப்போ அடுத்து வந்து உள்ளேயே காரில் கேட்டிருப்பீங்க. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எந்த கம்பெனிலும் உள்ள நாட் அலோடு தான். ஸோ என்னென்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து வெளியில் வந்து லீக் அவுட் ஆகக்கூடாதுக்காக எதுவுமே அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பேசிக்கலி எங்கள் கம்பெனி அந்த மாதிரி தான். உள்ளே வந்து ஆமாம், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆமாம், எல்லா கம்பெனியும் அப்படி தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் கம்பெனி ஃபாலோ பண்ணுறாங்க. நான் லவ் பண்ண டைம் வந்து கிறிஸ் வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு கொடுத்துனாங்க. நான் வந்து ஃபோன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அலோவ் பண்ணி வாங்கினேன். என்னென்னா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா ஸ்ரீலங்கா அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதுக்காக தான் நான் ஃபோன் வந்து அலோவ் பண்ணி வாங்கினேன். அது அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அவங்களும் அலோவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை. கிறிஸ் சின்ன வயசில் படித்த ஸ்கூலில் தான் ஆமாம், நான் வந்து +1 +2 படித்த ஸ்கூல் அது. அதுக்கு முன்னாடி வந்து கான்வெண்ட்டில் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூல் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு காட்டில் கொஞ்சம் அது கொஞ்சம் தூரமாக, ரொம்ப தூரம் அது. அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அந்த வீடியோ நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நான் கேட்டு உள்ளே போகிறேன். இந்த இது +1 +2 படித்தது மட்டும் தான் இப்போது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் இது. அந்த ஸ்கூலு இதில் வீடியோவில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடமும் படித்த ஸ்கூலில் கேளுங்கன்னு. ஸோ போட்டாச்சு, மறக்காமல் பாருங்கள். ஓகேவாம்மா? பாய், நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே.